அண்ணம்மா பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இது பராபவ வருஷம், வைகாசி மாதம். வைகாசி மாதம்னாவே ஜாதக ரீதியாக அது ரிஷப மாதம்னு சொல்லுவோம். பராபவ வருஷம்னாவே அந்த வருஷத்தினுடைய பெயர் பராபவம். அந்த பராபவ வருஷத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. தமிழ் வருஷங்கள் மொத்தம் 60 வருஷத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ ஆங்கில வருஷம்னு எடுத்திங்கன்னா 2000, 2026, 2027, 2028 நம்பர் மட்டும்தான் வரும். அந்த நம்பருக்கு தனியாக நம்ம ஒரு ஜோசியை சொல்லலாம். அது நியூமரலாஜி. 2026 அப்படின்னா உங்களுக்கு 10 கூட்டு எண் 10. 10ல் அதை கூட்டினீங்கன்னா 1. 10 தனியாக சைபருக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. அதனால் அது 1ன்னா சூரியனுடைய நல்ல ஆளுமை உள்ள வருஷம் அப்படிங்கிறது நியூமரலாஜியில் ஒரே விஷயமாக முடிஞ்சு போச்சு. ஆனால் பராபவம் அப்படின்னா பர உபகாரம், பரோபகாரி, ஒரு பராபவம் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தவர்களுக்கு செய்யக்கூடிய உதவியை குறிக்கக்கூடியது பராபவம். அதனால் இந்த வருஷத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறது உண்மை. அதனால் இந்த பராபவம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருக்கொருவர் உதவி பண்ணுறது. உதவி பண்ண முடியாது அப்படின்னா, அதாவது உதவிங்கிறது எப்படி அப்படின்னா, நம்ம கேட்காம கிடைக்கிறதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு பண்ணுறதுக்கு பேர் உதவி கிடையாது. உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா, அந்த நட்பு செய்யக்கூடிய அந்த வேலை அது ஒரு உதவி. ஒருத்தர் முடியாமல் இருக்காங்கன்னா வாலண்டியராக ஒருத்தர் நமக்கு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் உதவி. நம்ம கேட்டு எனக்கு கை பிடிச்சி விடு, என்னை தூக்கி விடு அப்படின்னா அது நம்ம யாசகம் கேட்குற மாதிரி. அடுத்தவர்களை எதிர்பார்த்து இருப்பவர்கள், அவர்களுக்கு இந்த பராபவம் கணக்கில்லை. அப்போ இந்த வருஷத்தில் பராபவ வருஷத்தில் சூரியன் மேஷ மாதம்னு சொல்லக்கூடிய சித்திரையில் ஆரம்பித்து மீன மாதம்னு சொல்லக்கூடிய பங்குனி வரை ஒரு மாதத்துலேயும் சூரியன் 30 நாட்கள் இருந்து தன்னுடைய தலையாய கடனை செய்து தலையாய உதவியை செய்கிறார். அந்த வகையில் இந்த வைகாசி மாதம், ரிஷப மாதம், இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபத்தில் இருக்கிறது, குரு மிதுனத்தில் இருந்து இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் குரு பெயர்ச்சியானது சரியாக நடக்கிறது. அப்போ குரு பெயர்ச்சி வருது. குருவோட புதன் இருக்கிறது, குருவோட சுக்கிரன் சேர்றது, அதாவது கிரக நிலை. சந்திரன் இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறது, மேஷராசிலேருந்து ஆரம்பிக்கிறார். செவ்வாய் மேஷத்திலேயே இருக்கார். புதன் சூரியனோட ரிஷபத்திலையும் மிதுனத்திலையும், குரு மிதுனத்திலையும் கடகத்திலையும், சுக்கிரன் மிதுனத்திலையும் கடகத்திலையும், சனி பகவான் மீனத்தில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். ராகு கேது பயிற்சிக்கு இந்த 4 மாதம் இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் எது வருது? குரு பயிற்சி வருது. அந்த குரு பயிற்சியை நம்ம அடுத்தாப்பில் நம்மளுடைய சேனலில் விரிவாக உங்களுக்கு குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். அனைவரும் காத்திருந்து அதை கேட்டு அனுபவியுங்கள். ஆக இந்த ரிஷப மாதம் விசேஷம் என்ன இருக்குது? வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள்.
முருகன் பிறந்த நாள். அன்றைய தினத்திலே சில ஊர்களில் சில க்ஷேத்திரங்களில் தேர் நடக்கும். முருகனுக்கு வைகாசி விசாகம் திருவிழா கொண்டாடப்படும். அதை தவிர பெரிய ஒரு விசேஷம் கிடையாது. ஆனால் வைகாசி மாதங்கிறது சுப மாதம். வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது, திருமணம் நிச்சயம் பண்ணுறது, திருமண பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு எல்லாத்துக்கும் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். 4/5/2026, அதாவது சித்திரை மாதம் கடைசியிலிருந்து வைகாசி மாதம் 15 தேதி வரைக்கும் அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலங்கிறது சில பேர் அதை பாரம்பரியமாக அதில் எல்லா காரியங்களும் செய்வாங்க. சில நபர்கள் அக்னி நட்சத்திரம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கலாம். இதெல்லாம் அவர்களுடைய சம்பிரதாயப்படி அவர்களுடைய முறைப்படி செய்யக்கூடியது. அதனால் இதுக்கும் சாத்திரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அக்னி நட்சத்திரத்தில் தாராளமாக குடி போகலாம், பால் காய்ச்சலாம், வீடு மனை நிலம் வாங்கலாம். சில ராசிகள், சில நட்சத்திரங்கள். மற்றபடி குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறந்த புண்ணியாஜனம் பண்ணுறது, இந்த திரட்டி குழந்தைகள், பெண் குழந்தைகள் பெரிய மனுஷியாகி திரட்டி பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இது எல்லாமே தாராளமாக செய்யலாம். அக்னி நட்சத்திரத்தில் என்ன பண்ணக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடிய நாம் வளர்க்கக்கூடிய மரங்களை வெட்டக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாது. குலதெய்வம் கொள்ள போய் மொட்டை அடிக்கிறேன், மொட்டை அடித்து காது குத்துறேன், மொட்டை அடிக்கிறேன்னு செய்யக்கூடாது. தொலைதூர பயணங்களை செய்யக்கூடாது. முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது. வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு நிறுவனமோ ஒரு தொழில் கடையோ வியாபாரமோ தொழில் நிறுவனமோ ஆரம்பிக்கக்கூடாது. ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். நிறுவனங்கள், இயந்திர சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் அக்னி நட்சத்திரத்தில் சூரியன் இப்போ ரிஷப மாசம்னா கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுவார். அப்போது கிருத்திகையும் மிருகசீரிஷ நட்சத்திரம் ரெண்டுமே அக்னியினுடைய நட்சத்திரம், நெருப்பு நட்சத்திரம். அப்போ அதில் நம்ம எந்த ஒரு காரியங்களையும் சூரியனே சுட்டெரிக்கக்கூடியவர், அதில் இந்த நட்சத்திரங்கள் இன்னும் ஜாத்தியாக சுட்டெரிக்கும். அதனால் இது சம்பிரதாய முறைப்படி இருந்தாலும் நம்மளுடைய சமுதாயத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் இது வெயில் நேரம், சூரியன் அக்னி நட்சத்திரம்னா உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரம். அதனால் நல்ல காரியங்களை அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் தவிர்த்தார்கள். அது அவரவர்கள் குல வழக்கப்படி சம்பிரதாயப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும். கும்பராசி என்பர்களே, பராபவ வருஷம் வைகாசி மாதம், புத்தம்புது பொலிவோடு இருக்கக்கூடிய நீங்கள் புதிய ஒரு அத்தியாயத்துக்கு தயாராகுங்கள். 7.5 சனியில் பாத சனிங்கிற ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் இந்த மாதத்துலேருந்து ஆகும். இந்த மாதத்தில் 10ஆவதுக்கு குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு அருமையாக இதுவரை இருந்து வந்த நல்லதே செய்வார்னு நினைச்ச குரு பயிற்சி உங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கெட்ட இடத்துல போகும்போது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கு. கெட்ட இடம் கிடையாது. ஆக்சுவலாக கடகம் அவருக்கு உச்ச வீடு, உங்களுக்கு 6ஆம் வீடு. 6ல் குரு பரிகார குரு அப்படின்றாங்க. இது குரு பயிற்சி பலன்ல மாச பலன்.
அதனால் குரு பயிற்சியை பலனை முழுசாக பாருங்கள், அதில் விவரமெல்லாம் தெரியும். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை அப்படிங்கிறது பொதுவாக சுமாராக இருக்கு. இந்த ராசிக்கு இந்த மாதம் நட்சத்திர ஆதிபத்தியம் அப்படின்னு எடுத்தா சதயம். அப்போ மிதுனத்துக்கு திருவாதிரை, துலாத்துக்கு சுவாதி, கும்பத்துக்கு சதயம். அப்போ 3மே ராகுனுடைய நட்சத்திரம். இந்த ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏனோ தானோ என்று வாழ்க்கையை நடத்துபவர்கள். உண்மையா இல்லையா? நீங்கள் தான் சொல்லணும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சிறு வயசுலேருந்து 55 வயசு வரைக்குமே அவங்களுக்கு என்னன்னே தெரியாத வாழ்க்கை. சுவாதி நட்சத்திரம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம் அப்படிங்கிற வாழ்க்கை. கும்பராசியில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ந்தோம், வாழ்கின்றோம், எதற்காக? அந்த கேள்வியோடு வாழக்கூடியவர்கள் நீங்கள். இது ராகு அவருடைய காரகத்துவம். கரும் பாம்பு, பார்த்தாலே பயம். அப்போ உங்கள் ராசியை பார்த்தா, இந்த ராசியில் பிறந்தவங்களை பார்த்தா மற்றவங்களுக்கு பயம். உண்மையிலுமே உங்ககிட்ட பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய கற்பனை உங்ககிட்ட வராமல் போகும். சொந்த அப்பாவே இல்லை உங்களுக்கு மகனாக பிறந்தவர்களே இதே ஒரே நட்சத்திரத்தில் ஒரு பொதுவாக ஒரு குடும்பத்தில் ஒரே நட்சத்திரத்தில் 2 பேர்லாம் பிறப்பாங்க. ஒரே நட்சத்திரத்தில் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கக்கூடாது. அப்பா பையன், அப்பா பொண்ணு, அம்மா பையன், அம்மா பொண்ணு இருக்கலாம். அப்படி தான் இருப்பாங்க. கடவுள் அப்படி தான் கொடுப்பாரு. ஏன்னா நான் ஒரு நட்சத்திரம்னா என்னுடைய நட்சத்திரத்தில் என் பையன் பிறக்கிறான்னா நான் பண்ணின பாவ புண்ணியங்கள் என்னோட முடியக்கூடாது, அடுத்து என் பையனுக்கு தொடரணும். இதுதான் வாரிசு வாரிசாக வழி வழியாக வரக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரே நட்சத்திரத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பேர் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இவரை அவர் நம்ப மாட்டார், அவரை இவர் நம்ப மாட்டார். அதுதான் இந்த சதய நட்சத்திரம். சரி, 7.5 சனியுடைய பாத சனி நேரம். படிக்கக்கூடியவர்களுக்கு படிக்கிறோம், எப்படியாவது படிச்சிடணும், அவ்வளோதான். இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு சும்மா விட மாட்டாங்க. அப்பா அம்மா சும்மா விட மாட்டாங்க, அண்ணன் தம்பி சும்மா விட மாட்டார், அக்கா தங்கியில் சும்மா விட மாட்டாங்க. படிக்கணும். பெரிய படிப்பு பார்க்கலாம், தொழில் கண்டிப்பாக செய்யணும், வியாபாரம் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஆரம்பித்து வியாபாரத்துக்கு போயிடணும். படிப்பு கம்மி, வியாபாரம் போயிடலாம். படிப்பு தேவையில்லை, தொழில் செய்யணும். படிப்பு சுமாராக தான் இருக்குது, உத்தியோகத்துக்கு போயிடலாம். படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்துக்கு போயிடலாம். ஆக மொத்தம் சம்பாத்தியம், வருமானம், வேலை, உத்தியோகம், புருஷ லட்சணம், இந்த கொள்கையை மட்டும்தான் அந்த ராசிக்கு எப்போவுமே இருக்கும். அதனால் குரு பயிற்சி பலனை முழுசாக பாருங்கள். சில எச்சரிக்கை உணர்வுகளை வச்சுங்க. இருந்தாலும் எது இருக்கோ அது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் விரும்பாதது நடக்காது. அதே போல் அசால்ட்டாக இருந்தால் தண்ணி தானே அப்படின்னு காலை வச்சிங்கன்னா அடியில் சேர் இருக்கும், ஜாக்கிரதை. வேலை, உத்தியோகம் இதுவரை கிடைக்காமல் இருப்பவர்கள் புதியதாக முயற்சி செய்யணும். முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலேயே இருக்கார். அப்போது சாஃப்ட்வேரு, தகவல் தொழில்நுட்பம், இந்த மீடியாவில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் யோகம். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அது கிடைக்கும், என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடக்கும்.
55 வயசு வரைக்கும் நல்ல சாஃப்ட்வேர் தகவல் தொழில்நுட்பத்தை இருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த மாதம் வேலையை கை கழுவக்கூடாது, வேலையை விட்டுட்டு வரக்கூடாது. எது நடந்தாலும் யார் காலையாவது விழுந்து வேலையை காப்பாற்றிங்க. அதே போல் மனைவி என்ன சொன்னாலும் கேளுங்க, கணவன் என்ன சொன்னாலும் கேளுங்க. ஏன்னா எதிர்பாலினம் மிக முக்கியம். இங்கே சிக்கல்னா பாக்கெட்டில் வர வருமானத்தில் சிக்கல் வந்துடும், ஜாக்கிரதை. அதே போல் குழந்தைகள்கிட்ட அனுசரணையாக இருங்க. இந்த நேரத்தில் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், இந்த மாதத்தில் செய்யக்கூடிய காரியங்கள், அது ஒரு பின்னாளில் பெரிய விஷயத்துக்கு கை கொடுக்கும். வீடு, மனை, நிலம் ஏதாவது வாங்கிறதா இருந்தால் இந்த மாதத்துக்குள்ளே வாங்கிடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம். பெரிய மனிதர்கள் சந்திப்பு நடக்கும், புதியதாக நட்பு கிடைக்கும், உறவுகளில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும், எதிர்பாராத சந்திப்புகள் நிகழும். அண்ணன் தம்பி சகோதர உறவுகள், பங்காளி உறவுகள் புதுப்பிக்கப்படும். குடும்பத்தில் அதே போல் இருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்தவர்களுடைய உடல் நலன் அப்படிங்கிறது கூட்டு குடும்பமாக இருந்தால் கூட இருக்கக்கூடிய நபர்களை பாதுகாப்பது மிகவும் நல்லது. மீண்டும் சந்திப்போம். நல்லது. அண்ணம்மா, பிரியாணி மசாலா சேர்க்கும் போதே வாசம் பிரமாதமா இருக்கு, சாப்பிடும்போது சுவை அட்டகாசமா இருக்கும்.